எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ தேவயானி வயசு 31 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி ஒரு குடும்ப பங்கான ஒரு தங்கமான குணம் உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுற ஒரு நடுத்தர பலன் வந்தமாக கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பதினா அருந்ததியர்னு சொல்கிறாங்க, ராசியும் பதினா மிதனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பதினா புரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அந்த பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படித்து முடிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ ப்ராப்ளமான ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க ரொம்ப நல்லா படித்ததால் இவங்க படிப்பில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க தான் குடும்பத்திலேயே முதல் பட்டதாரின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்களா. இவங்க அம்மா வீட்டையும் பார்த்துட்டு அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் போவாங்க சொல்லியிருக்காங்கம்மா. 100 நாள் வேலைக்கும் போவாங்களா. இப்படிப்பட்ட ஃபேமிலி இருந்தாங்க, படித்து மேலே வந்திருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கையை நல்லா தான் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண சில மாதத்துலேயே இவங்க ரொம்ப கஷ்டப்பட ஸ்டாப் பண்ணிட்டா சொல்லியிருக்காங்க. இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாம்மா. அதுவும் இல்லாமல் இவங்க ஜாபை விட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதையுமே பண்ண விடலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு நல்ல வேலை இருந்ததால் துணிஞ்சு முடிவெடுத்து தனியாக வந்துட்டாங்களா. வேலை இல்லைன்னா இன்னுமே அங்கே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் இருந்து அதில் மீண்டு வந்து இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வரப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க ஆல்ரெடி பல கஷ்டத்தை அனுபவிச்சதால் வரப்போகிற கணவர் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இவங்களோட ஆசைகளை மதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. வேலைக்கு போகிறதுனால பரவாயில்ல, இவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. சந்தோஷமாக வச்சுட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குணவதி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா, மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்து வரேன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.